நாடு சிங்கப்பூர் அதால் கொடுக்க முடிகிற கல்வியை, அந்த நாட்டால் கொடுக்க முடிகிற மருத்துவத்தை, அந்த சின்ன நாடு கொடுக்க முடிகிற வேலை வாய்ப்பை நம் நாட்டில் எதனால் அது நிறைவேற முடியாமல் இருக்கிறது என்பதை யோசிக்கிற போது லஞ்சமும் ஊழலும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கிற காரணம் ஒன்றுதான். ஆனால் இங்கே நீண்ட காலமாக இந்த தேர்தல் அரசியலை சந்தித்து வந்த நம்முடைய மக்கள் ஒரு மாற்றத்திற்கான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பசி பஞ்சமில்லாத நாட்டை படைக்க வேண்டும் என்று நமது மக்கள் பரிதவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். ஒரு நேர்மையாளர் எதற்காக இத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும்? நல்லாட்சி கொடுத்தவர்கள் எதற்கு இலவச அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும்? ஒரு நல்லாட்சி கொடுத்தவர்கள் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்காக ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்கு ஓட்டுக்கு காசு? ஆட்சியின் சிறப்புகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்காக இலவச அறிவிப்பு? நல்ல கல்வியை கொடுத்தேன், நல்ல மருத்துவம் கொடுத்தேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்தேன், குடிக்க நல்ல நீர் கொடுத்தேன். எது ஒன்றையும் சொல்ல முடியாது இவர்களால். எது ஒன்றையும் சொல்ல முடியாது. எப்படி ஒரு தலைவன் நின்று பேசுகிறான் என்றால் மக்கள் சென்று போய் என்ன கருத்தை பேசுகிறார்கள் என்று கேட்க பேரார்வம் கொண்டு நிற்க வேண்டும். நம் நலன் சார்ந்து, நம் எதிர்காலம் சார்ந்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க கூட வேண்டும் தன்னார்வத்தோடு. ஆனால் அப்படி இல்லை. 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, சாராயம் கொடுத்து, வண்டியிலே மந்தைகளை போல ஏற்றி கொண்டு போய் குவித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே பாதி பேர் கலந்து போய் விடுகிறார்கள். கடைசியாக நாற்காலியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது நம் தத்துவம் செத்து போனது, நம் கோட்பாடு என்றோ இறந்து போனது. மக்கள் நம்மளை பார்க்க வரவில்லை, கேட்க வரவில்லை. அதனால் வாக்குக்கு காசு கொடுத்து தான் வெல்ல முடியும் என்கிற நிலை இந்த நாட்டில் உருவாகி போனதவர். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றி படைக்க வேண்டும் என்ற கனவோடு வந்த பிள்ளைகள் அந்த கனவை காகிதத்தில் எழுதி தந்தோம். படிக்கிற பழக்கம் குறைவாக இருந்ததால் என் மக்கள் அதை படிக்கவில்லை, என் தம்பி தங்கைகளும் படிக்கவில்லை. படித்தவர்கள் எங்களை விட்டு எங்கும் செல்லவில்லை. 36 லட்சம் மக்கள் எங்களுக்கு இந்திய நாட்டை யாராவது என்ற தேர்தலிலே வாக்கை செலுத்தி 3வது ஒரு கட்சியாக இந்த நாட்டிலே எங்கள் வளர்த்து எடுத்தார்கள். இதுவரை உதயசூரியனுக்கு, இரட்டை இலைக்கு, கை சின்னத்திற்கு, தாமரைக்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையேனும் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்துங்கள். உங்கள் சின்னம்தான் விவசாயி. அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை விளை வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போது அதிகாரம் மிக வலிமையானது. நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சொல்கிறோம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று. வாக்கு செலுத்துவதற்கு முன்பு ஆய்ந்தறிந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே 5 முறை 25 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே 20 ஆண்டுகள் 4 முறை. ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலே 4.5 ஆண்டுகள் 1 முறை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே இப்போது மிக அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டீர்கள். இப்போது வாழ்ந்துவிட்டீர்கள். யாராவது மக்களில் ஒருவன் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்கிறானா? இல்லை, அவர்களே ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடா போகட்டும். எனவே என் அன்பு சொந்தங்களே, எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி விட்டீர்கள், நாட்டை கொடுத்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டை பத்திரமாக எங்களிடம் ஒப்படையுங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை மாற்றி படைக்கிறார். எனவே எங்கள் உயிர்க்கினிய சொந்தங்கள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், இந்த மண்ணிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தங்கை பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை போட்டியிடுகிற முதுநிலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி பெற்ற என் அன்பு தங்கை பானுப்பிரியா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றியடையுங்கள். இங்கே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற மின்னியல் பட்டய படிப்பு படித்த என் பாசத்திற்குரிய தம்பி வீரமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து